வேலையே பயிர பெய்யுது. அப்புறம் என்ன? ராஜா தான் மரத்தை மாத்திக்கிட்டான்னா நானும் என் மரத்தை மாத்திக்கிடுமா? என்ன பரவாயில்ல, மாத்திக்க மாட்டேன். வெள்ளி என் நிலம் பூரா ராஜா பேர்ல எழுதிட்டேன். பத்திரம். ராஜா, உன் மனசு கல்லுடா. அந்த கல்லு பட்டு ஒரு ஏழையோட கண்ணாடி மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சுடா. ஆனா அந்த ஒவ்வொரு கண்ணாடி துண்டலையும் ஒவ்வொருவன் தாண்டா தெரியுதுன்னு நான் சொன்னதா சொல்லி, இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு கொடுத்து. நான் கொடுத்தா வாங்க மாட்டோம், அதுல வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். கொடுத்துரு. வெள்ளி, நான் டவுன் பக்கம் போறேன். அங்க சினிமா இருக்கும், நாடகம் இருக்கும், சர்க்கோஸ் இருக்கும். ஆனா ராஜா இருக்க மாட்டான், என் நிலம் இருக்காது, நீயும் இருக்க மாட்ட. மச்சா, நீ எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால என் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு என்னை கூட்டிக்கிட்டு போ, இல்ல கொண்டுட்டு போ. வர்ற வழி உன்னை வரத்தான் சொல்றேன் மச்சா. வா, நல்லா வா. நீ ஒரு மனுஷனா மாறி தட்டி காட்டி இந்த ஊருக்குள்ள வா. போயிட்டு வா மச்சா, போயிட்டு வா. என்னப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சா? எங்கடா போய் நாளைக்கு காலையில கரப்பு விழா பண்றேன். நல்லது. வீரசாமி முதலாளி, நம்ம ஆளுங்களா ரெடியா? ரெடி முதலாளி. முதல்ல பஞ்சு பேல்கள் எல்லாம் வட்டமா அடுக்கணும். சரி, தண்ணி எடு. ஏன் குடிக்க போறியா? இதுதான் எயில தண்ணி, மண்ணெண்ணெய். இதை அந்த பஞ்சு மூட்டையில ஊத்தணும். அந்த நெருப்பு வட்டத்துக்குள்ள எருவை கொண்டு வந்து போடணும். அவன் உடல் வெந்து கருகி சாகணும். நம்பின தன்னை தொடுங்கிற மாதிரி நண்பனுடைய மில்லுக்கு நெருப்பு வைக்க போன வேலு அதுலயே உழுந்து சத்தா அப்படின்னு ஒரு கதையை கட்டி காட்டூர் ஜனங்களை நம்ப வைக்கணும். அப்போ ராஜா அவன் இங்க வரக்கூடாதுன்றதுக்காக அங்க விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கு. வீராசாமி, அனுமார் லங்கையை கொளுத்தின மாதிரி நீ இந்த மில்ல தகனம் செய்யணும். சேதர முதலாளி, சிறப்பு விழாவுக்கு வர்றவங்க பார்க்க போறது வெறும் சாம்பலையும் வேலுவோட சில துண்டு எலும்புகளேன் தான். வெரி குட். அப்ப நான் அங்க போறேன். நாட்டம் பூமி தாயே, உன் புள்ள உன்னை விட்டு போறேன். உன்னை செழிக்க வைக்கிறதுக்காக எங்க ரத்தத்தை சிந்தனும், எங்க வேர்வையை சிந்தனும். இப்ப என் கண்ணீரையே சிந்துறேன். என் தம்பி ராஜா ரொம்ப நல்லவன். அவனுக்கு உன்னை அன்பளிப்பா கொடுத்துட்டேன். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் வாழ வைக்கிறவனி. என் தம்பி ராஜாவையும் நல்லபடியா வாழ வை. நான் போயிட்டு வரேன். போய் ஒரு அறையில் அடைச்சிருக்கீங்க. எல்லாம் தீவட்டை கொடுத்துங்க.
என்ன சொன்னேன் இதெல்லாம் என்னையே போட்டு கூட்டிருக்கா ராஜா என் மேல எந்த பழிய வேணாலும் போடு ஆனா உனக்கு துரோகம் செஞ்சேன்னு மட்டும் சொன்னாங்க சரி இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது பையன் நான் என் தங்கச்சியை காப்பாத்து நல்லா அப்படியே உன் பேச்ச நம்பைய காலம் மலையேறி போயிடுச்சு ஒரு நான் தப்பிட்டு போக வரமாட்டேன் நீ கண்டா என்ன மிருகமாக்கிறாதா மிருகம் தாத்தா நெருப்பு வச்ச வேலை மாட்டிக்கிட்டான் ராஜா என்ன விசாரிச்சுட்டு இருக்காரு நீங்க இங்கே இருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வீரசாமி சைலன்ஸுக்கு போன் பண்ணு வீரா வீரா எல்லாத்தையும் தப்பா பண்ணிக்கிட்டேன் என்ன முடிச்சா எல்லாம் செஞ்சது வாசுவா ராஜா 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 என்ன என் நிலத்துக்கு தூக்கிட்டு போ என்ன என் நிலத்துக்கு தூக்கிட்டு போய் போடு என்ன விட்டு போயிடாதா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு இல்ல இந்த நிலத்துக்காகத்தானே உயிருக்குயிரான நண்பர் மேல சந்தேகப்பட்டீங்க இத உங்க பேர்ல சாசனம் பண்ணி அன்பளிப்பா கொடுத்துறேன்னு சொல்லிட்டுதான் இந்த ஊரை விட்டு புறப்பட்டாரு அப்பதான் இப்படிலாம் நடந்து போச்சு
அம்மா, அந்த பணம் நீங்க கொடுத்ததா? ஆமாப்பா, நான் பணம் கொடுத்து உதவி செய்யறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சுப்பா. யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு வேலு விட்டு சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு இப்பதாம்மா தெரியும். வேலு, நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டேடா. நான் என்னடா சொல்லுவேன், என்னடா செய்வேன்? ராஜா, நான் செஞ்சதெல்லாம் தப்புடா, நான் செஞ்சதெல்லாம் தப்புடா. இல்ல ராஜா, இல்ல, நீ எப்பவுமே தப்பு செய்ய மாட்டேன். நாம ரெண்டு பேருமே இந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா பாதை தான் மாறி போச்சு. என்னதான் இருந்தாலும் நான் படிக்காதவன் தானே ராஜா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடு ராஜா. இந்த நிலத்தை நீயே எடுத்துக்க. உன் இஷ்டப்படி நீ எது வேணாலும் செஞ்சுக்க ராஜா, எது வேணாலும் செஞ்சுக்க. என்னால வேற இடத்துல தொழிற்சாலை ஏற்படுத்திக்க முடியுமா? அதுக்காக விவசாயமும் அழிய வேண்டாம், உன்னைய நான் இழக்க வேண்டாம். உன்னை நான் இழக்கவே மாட்டேன். என்னை விட்டு போயிடாதா, என்னை விட்டு போயிடாதா ராஜா. உன்னை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தானே என் நிலத்துல கொண்டாந்து என்ன போட சொன்னேன் ராஜா. உன் கையால என்னுடைய நிலத்துல இருந்து கொஞ்சம் மண்ணெடு ராஜா, கொஞ்சம் மண்ணெடு ராஜா. ராஜா, இந்த மண்ணுல போட்டதெல்லாம் விளையும். இதுக்கு அழிக்கக்கூடிய சக்தி கிடையாது ராஜா. மண்ணு எல்லாரையும் வாழ வைக்க ராஜா, எல்லாரையும் வாழ வைக்க. நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கணுங்கிறதுக்காகத்தான் தை பிறந்திருக்கு. நல்லதை, பெரியோர்கள் சொல்லியதை, அதை இதை எதையுமே ஒழுங்கா செய்தா வாழ்க்கையில உயரலாம். இந்த தை பொங்கலை தை தைன்னு குதிச்சு கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல். அம்மா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் நம்ம வயல்ல விளைஞ்ச புது அரிசி பொங்கும். அதோட நம்ம சொந்த ஆலையில தயாரான துணியில நாம எல்லாரும் கட்டிக்க போறோம். அம்மா, அன்னைக்கு நீங்க பணம் கொடுக்கும் போது நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்தாங்க, நீங்க கொடுத்த அசல். அது கட்டி என் நிலத்துல விளைஞ்ச தங்க சம்பா. நிறைய கொடு.